ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அமுல் ஹாபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா வந்து எப்படி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறதையும், அது கூடவே ஒரு எம்டி சால்னா ரெசிப்பியும் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல பரோட்டா செய்யறதுக்கு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 450 கிராம் அளவுக்கு இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ அந்த மாவு எல்லாத்தையும் ஓரமாக தள்ளிட்டு நடுவில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நெய் இல்லை வெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்துக்கோங்க. இப்போ இந்த பரோட்டா மாவில் நீங்கள் வந்து தேவைப்பட்டால் முட்டை, பால் இதெல்லாம் சேர்த்து கூட பிசையலாம். இப்போ நான் முட்டைலாம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. வெறும் பால் கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு வந்து நம்ம எப்போதும் சப்பாத்தி மாவுக்கெலாம் எப்படி பிசைவோம் அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டேன். ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிங்கன்னா பரோட்டா வந்து டைட்டாக, அதாவது ஹார்டாக இருக்கும், அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. மேலே நிறைய எண்ணெய் ஊற்றி பிசையும் போது தான் அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகும். தண்ணி ஊற்றி தான் நான் மாவை பிசைஞ்சிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் காய்ச்சார வச்ச பால் சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கோங்க. மாவை நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி பின்பக்கமாக உருட்டி மாவு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு 3-4 மணி நேரம் அப்படியே மாவை ஊற வச்சிடணும். அப்போ தான் வந்து நல்லா மாவு சாஃப்டாகி வரும். அடுத்து பரோட்டாக்கு எம்டி சால்னா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். 1/4 மூடி தேங்காய், 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 ஸ்பூன் கசகசா, 6-7 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 1 கிராம்பு, 2 அன்னாசி பூ இதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. மெல்லிசாக கட் பண்ண வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக வதங்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். இதில் நான் வேறு எந்த காய்கறியும் சேர்க்க போகிறதில்ல. காய்கறியெல்லாம் போடாமல் சும்மா வெறுமனே செய்கிறது தான் இந்த எம்டி சால்னா. இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கி விடும்போது அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், பிரியாணி மசாலா தூள், சிக்கன் மசாலா தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் இது எல்லாமே கொஞ்சம் அதாவது உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இதில் வந்து தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் சால்னா அப்படின்னாலே தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் பரோட்டாவில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் தேவைப்பட்ட காய்கறி, சிக்கன், மட்டன் எது வேணாலும் சேர்த்து செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி எம்டி சால்னா, அதாவது காய்கறியெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் சேர்த்து செஞ்சுருக்கேன். இப்போது இது வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போக நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நல்ல பச்சை வாசனை போய் நல்லா கமகமன்னு வாசனை வர ஆரம்பிச்சிடும். கடைசியாக கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி இலையை தூவிட்டு நம்ம வந்துட்டு இந்த சால்னாவை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சால்னா வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் பரோட்டாக்கு கிடைக்கிற சால்னா மாதிரி அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, ஊத்தப்பம், ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்கும் இதை வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னடா கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்குன்னு நிச்சயமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பரோட்டா மாவு பிசைஞ்சு வச்சு சரியாக ஒரு 3 மணி நேரம் ஆயிருக்கு. மறுபடியும் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா நம்ம பிசைய தான் அந்த மாவு வந்து லூஸ் கொடுக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போது நான் இந்த வந்து கவுண்டர் டாப்பில் போட்டு மாவை நல்லா இழுத்து விட்டு இந்த மாதிரி அடித்து பிசைஞ்சிக்கிறேன். நீங்கள் மாவை எந்த அளவுக்கு நல்லா இழுத்து வச்சு பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக கொடுக்கும். மாவை நல்லா அடித்து பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கணும். உள்பக்கமாக மாவை இந்த மாதிரி திருப்பி விட்டு 2 கை விரலுக்கும் இடையில வச்சு லேசாக ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கனாலே போதும். விரிசல் இல்லாமல் அழகாக நமக்கு இந்த மாதிரி உருண்டையாக மாவை பிசைஞ்சிடலாம். இப்போது எல்லா மாவையும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டை வச்சு இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டு மெல்லிசாக தேய்ச்சிக்கணும். இடையில வந்து மாவு கிழிஞ்சுது, அதாவது ஓட்டை விழுந்தது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சிட்டு மேலே வந்து எண்ணெய் தடவி விட்டுட்டு கத்தியால் இந்த மாதிரி கோடு கோடாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கோடு கோடாக எந்த அளவுக்கு மெல்லிஸாக போடுறோமோ அப்போ நமக்கு லேயரும் அழகாக மெல்லிஸாக வரும். இப்போ மாவு அப்படியே நீல வாக்கில் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு பரோட்டாக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு வந்து பரோட்டா வந்து நிறைய லேயர்ஸ் வந்து கிடைக்கும். இந்த லேயருக்கு வந்து நிறைய விதமாலாம் மடித்து செய்வாங்க. இப்போ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல லேயரும் கிடைக்கும், நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நான் எல்லா உருண்டையும் இந்த மாதிரி செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை மறுபடியும் நம்ம கையாலே லேசாக அப்படி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம்னாலே நமக்கு அழகாக ரவுண்டாக வந்துடும். நீங்கள் தேவைப்பட்டால் சப்பாத்தி கட்டையால் நல்லா வந்து தேய்ச்சிக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் பரோட்டா செய்ய போகிறேன், அதனால் கையாலேயே இந்த மாதிரி நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன். இப்போ தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த பரோட்டா எல்லாத்தையும் நம்ம சப்பாத்திலாம் போட்டு சுட்டு எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா 2 பக்கமும் வேக வச்சு திருப்பி எடுத்துக்கலாம். நான் இந்த பரோட்டாவை கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் சின்னதாக போட்டிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னா கொஞ்சம் நீங்கள் பெருசாக தேய்ச்சிட்டு இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் இது சூடோடவே கீழே எடுத்து வச்சு இந்த மாதிரி நல்லா அடித்து விட்டுட்டோம்னா அந்த லேயர்லாம் வெளியில் வந்துடும். அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி அடித்து விட்டுட்டு ஹாட் பாக்ஸில் வச்சுட்டிங்கன்னா நல்லா சூடாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, சால்னாவும் ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரி அக்கேஷ்னலாக எப்போயாவது பரோட்டா சாப்பிட்றது தப்பே கிடையாது, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸையும் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.